வெல்கம் டு நெல்லை ஜெயா சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து அமெரிக்கன் சாப்ஸி எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்க போகிறோம். பட் இதில் வந்து பேரில் தான் அமெரிக்கன் சாப்ஸி அப்படின்னு இருக்குது. இது ஒரு சைனீஸ் ரெசிபி தான். அமெரிக்கன்ஸ் இது நிறையா எடுப்பாங்களான்னு கூட தெரியல. பட் சைனீஸ் இது நல்லா எடுத்துப்பாங்க. பிரேக்ஃபாஸ்ட்டாவோ, டின்னராகவோ, லஞ்சாவோ, ஈவினிங் ஒரு ஸ்நாக்காவோ இது நம்ம எடுத்துக்கலாம். இது ரொம்ப ஈஸியாக பண்ணலாம். பட் இது 3 ஸ்டெப்பாக நம்ம பண்ணணும். இது வந்து சிக்கன் வெஜ்ஜியும் இருக்குது, நான்வெஜ்ஜும் பண்ணலாம். பட் நான் இன்றைக்கி நான்வெஜ் சேர்த்து பண்ணுறேன். சிக்கனில் நம்மளுக்கு ப்ரோட்டீன் கிடச்சிக்கிடுது, காய்கறி எல்லா காய்கறியும் சேருது. இது வந்து ஒரு பேலன்ஸ்டு டயட்டாக நமக்கு இருக்கும். இது எடுத்துக்கிட்டால் நல்லா ஃபில்லிங்காகவும் இருக்கும். இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். செய்ய தேவையான பொருட்கள்: நூடுல்ஸ், ஆனியன், சிக்கன் ஸ்டாக், கார்லிக், ஜிஞ்சர், கேரட், கேப்சிகம், கேபேஜ், ரெட் சில்லி சாஸ், சிக்கன், எக், கார்ன்ஃப்ளோர், உப்பு, டொமேட்டோ கெச்சப், சுகர், பெப்பர், ஆயில். பட் இதை வந்து நம்ம 3 ஸ்டெப்பாக நம்ம பண்ணணும். ஃபஸ்ட்டு நம்ம வந்து அந்த எக்கை வந்து ஒரு ஆம்லெட் மாதிரி அது மேலே ஒரு டாப்பிங் பண்ணுறதுக்காக ஒரு ஆம்லெட் மாதிரி பண்ணிக்கணும். நம்ம அதை எப்படி செய்யலாம்ங்கிற பார்ப்போம். ஸ்டவ் ஆன் பண்ணிப்போம். ஆம்லெட் போடுறதுக்கு வந்து லைட்டாக எண்ணெய் ஊற்றிப்போம். இப்போது ஸ்டவ் இது நல்லா சூடாயிடுச்சு. பேன் நல்லா சூடாயிடுச்சு. இது வந்து ஆஃப் பாயில் மாதிரி நம்ம போடணும். அப்போ தான் அந்த டாப்பிங் பண்ண நல்லாயிருக்கும். அது லைட்டாக பெப்பர் நம்ம ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இது ஆஃப் குக், அதான் ஆஃப் ஆயில் பாரு. ஆஃப் குக் ஆனோடனே நம்ம அதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அடுத்த ஸ்டெப் எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். ஒரு பேனில் நான் வந்து ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான எண்ணெய் கொஞ்சம் நிறையா ஊற்றி வச்சுருக்கேன். அதுக்கு முந்தைய நான் அந்த நூடுல்ஸ், ஹக்கா நூடுல்ஸ் ஆர் மேகி கூட நம்ம எடுத்துக்கலாம். ஆனால் பட் வந்து அதை க்ரஷ் பண்ணக்கூடாது. அப்படி முழுசாக நம்ம வந்து ஒரு நெஸ்ட் மாதிரி அதை ஃபார்ம் பண்ணி நம்ம பண்ணணும். ஸோ வந்து அப்படி பிச்சு போடாமல் முழு இதாக அப்படி நம்ம வந்து தண்ணி நல்லா கொதிக்க வச்சுட்டு அதில் 1 ஸ்பூன் ஆயில், 1 ஸ்பூன் உப்பு போட்டு அது ஒரு 3/4 பதம் குக் ஆகிற வரைக்கும் குக் பண்ணிவிட்டு அதை தண்ணி நம்ம நல்லா வடிச்சிட்டு அதை நல்லா குளிர்ந்த தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி நல்லா குளிக்க வச்சிடணும். அப்போ வந்து ஒன்னோட ஒட்டாது. நம்மளுக்கு இது வந்து இது பண்ணும்போது நல்லா அழகாக வரும். இந்த எண்ணெய் நல்லா சூடாகணும். சூடான பிறகு இதை நம்ம எப்படி அப்ளை போடணும்னு சொல்லி நான் பண்ணி காமிக்கிறேன். இது வந்து சிக்கன் ஸ்டாக்கு. இது வந்து நம்ம எலும்பு இருக்குல்ல, இப்போ நம்ம போன்லெஸ் சிக்கன் நான் எடுத்திருக்கேன். அதோட எலும்பை நம்ம வேஸ்ட் பண்ணாமல் அந்த மாதிரி சூப் மாதிரி பண்ணி அந்த தண்ணியை கூட இதில் ஊற்றலாம். நம்ம இந்த இது மேக் பண்ணும்போது, கிரேவி மேக் பண்ணும்போது. பட் நான் அன்றைக்கி அதை பண்ணாமல் அது ஸ்டாக் ரெடிமேடாக கிடைக்குது. இந்த மேகி இதில் வெஜ்ஜி ஸ்டாக் கிடைக்குது, சிக்கன் ஸ்டாக் கிடைக்குது. நான் அதை தான் எடுத்திருக்கேன் இன்றைக்கி. பட் உங்களுக்கு இந்த மாதிரி ரெடிமேடாக கிடைக்கலன்னா நீங்கள் வெஜ்ஜி பண்ணும்போது அந்த வெஜிடபிளை இதை கட் பண்ணும்போது வேஸ்ட் ஆகிற வெஜிடபிள் இருக்கும்ல, அதை நீங்கள் வந்து பாயில் பண்ணி அந்த ஸ்டாக் எடுத்து ஊற்றிக்கலாம். இல்லைனா நம்ம நான்வெஜ் பண்ணும்போது அந்த போன் எடுத்து நம்ம நல்லா பாயில் பண்ணி கொஞ்சம் சின்ன இஞ்சி பூண்டு நம்ம சூப் பண்ணுவோம்ல, அதே மாதிரி அந்த வாட்டரை நம்ம எடுத்து அந்த கிரேவியோடு நம்ம ஆட் பண்ணலாம். இப்போ நல்லா சூடாயிருச்சு. இதுதான் கொஞ்சம் நம்ம பார்த்து பண்ணணும். அந்த நெஸ்ட்டு மாதிரி அந்த எண்ணெயில் நம்ம அதை ஓம் பொடி முறுக்கெலாம் நம்ம பண்ணுவோம். அந்த மாதிரி நெஸ்ட்டு மாதிரி அப்படி இருக்கும்ல, அதே மாதிரி இதை நம்ம போடணும். ஒரு இது போட்டு பார்க்க எண்ணெய் சூடாயிருச்சான்னு. எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு. கொஞ்சம் நல்லா எண்ணெய் சூடாக இருக்கணும். இது அப்படியே நெஸ்ட்டு மாதிரி அப்படி போடுங்க. இந்த பறவைகள் கூடு கட்டோம்ல, அந்த மாதிரி. அப்புறம் ஸ்பூனால் நம்மளுக்கு கொஞ்சம் அப்படி லைட்டாக அப்படி அதை கூட்டி விடுங்க. இந்த மாதிரி அந்த நெஸ்ட்டு உடையாமல் அந்த மாதிரி ஆகிறதுக்காக. இங்கே பாருங்கள், நல்லா இந்த மாதிரி நெஸ்ட்டு மாதிரி உள்ள அது ஃபார்ம் ஆகிரும். அப்புறம் நம்ம அதை ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும்.
இது நல்லா 2 பக்கமும் மாற்றி போட்டு கிறிஸ்பியாக வேகணும், அப்போ தான் நல்லாயிருக்கும் அது. இப்போ இது வேகட்டு. இது வேகிறதுக்குள்ளே நம்ம வந்து அடுத்த கிரேவி நம்ம ரெடி பண்ணிடலாம். அது எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். இப்போ வந்து அது ஒரு கரையில் குக் ஆகிட்டுருக்கு, ஃப்ரை ஆகிட்டுருக்கு. இப்போ வந்து நம்ம இந்த கிரேவி எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். அடுத்த பேனை ஸ்டவ்வில் வச்சுக்கலாம். என்ன ஆயில்னாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். நான் வந்து ரீஃபைண்ட் ஆயில் எடுத்துருக்கேன் இன்றைக்கி. கொஞ்சம் ஆயில் ஊற்றிக்கோங்க, நிறைய வேண்டாம் ஆயில். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஊற்றுக்க. இது சூடாகட்டும். நான் ஒரு முழு கார்லிக் எடுத்து சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணுறேன். எப்போவுமே அந்த சைனீஸ் டிஷ்க்கு வந்து இந்த மாதிரி மஞ்சூரியன், இந்த மாதிரி சாப்ஸி, இந்த மாதிரிலாம் இந்த கார்லிக் வந்து சின்ன பீஸாக கட் பண்ணி அந்த எண்ணெயில் ஃப்ரை பண்ணும்போது சாப்பிடும்போது டேஸ்ட் நல்லாயிருக்கும். இது லைட்டாக ஃப்ரை ஆன பிறகு ஜிஞ்சர் ஒரு மீடியம் சைஸ் எடுத்து அதையும் ஸ்மால் பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஜிஞ்சரும் கார்லிக்கும் நல்லா கோல்டன் ப்ரௌனாக ஆயிடுச்சு. அப்புறம் நான் ஒரு ஆனியன் எடுத்து நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். ஆனியன் வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக ஃப்ரை ஆனால் போதும், ரொம்ப ப்ரௌனாக வேண்டாம். ஏன்னா இதில் வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக ஃபுல் ஃப்ளேமில் வச்சு பண்ணுங்கள், அப்போ தான் நல்லாயிருக்கும். லைட்டாக டிரான்ஸ்பரண்ட்டாக வந்தோடனே நம்ம வந்து அந்த சப்ஜி வெஜிடபிள் ஆட் பண்ணிடலாம். இப்போ இந்த அளவு டிரான்ஸ்பரண்ட்டாக அது ஃப்ரை ஆயிடுச்சு. நான் வந்து போன்லெஸ் சிக்கன் எடுத்து இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன், மெல்லிஸாக இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். நான் அதை ஆட் பண்ணுறேன். ஆனால் சிக்கனை ஆட் பண்ணோடனே நம்ம அந்த ஃபுல் ஃப்ளேமில் வச்சு பண்ணணும். ஏன்னா மற்றபடி நம்ம கிரேவிலாம் பண்ணும்போது வந்து ஃப்ளேம் கம்மியாக வச்சு அதில் உள்ள நீர்லாம் வெளியே வரும், அதில் குக் ஆகிறதுக்கு நம்ம பண்ணுவோம். பட் இந்த ரெசிபியில் வந்து ஃபுல்லாக நம்ம வந்து ஃபுல் ஃப்ளேமில் வச்சு பண்ணணும். அப்போ தான் அந்த சிக்கனில் உள்ள அவுட்டர் லேயர் வந்து ஒரு கோட்டிங் மாதிரி வந்து உள்ள அந்த தண்ணி மாதிரி இருக்கிறது உள்ள நல்ல ஜூஸியாக இருக்கும். நம்ம சாப்பிடும்போது ஃபுல் ஃப்ளேமில் பண்ணும்போது சீக்கிரத்தில் வந்து அந்த அவுட்டர் லேயர் வந்து அப்படி கோட் ஆயிரும், ஃப்ரை ஆன மாதிரி கோட் ஆயிரும். ஒரு 5 மினிட்ஸ் அதை ஃபுல் ஃப்ளேமில் வச்சுப்போம். பட் அந்த சைனீஸ் ரெசிபிலலாம் அவங்க வந்து இதை வந்து அப்படியே டாஸ் பண்ணுவாங்க, பட் எனக்கு அது வரலை. உங்களுக்கு முடிஞ்சால் நீங்கள் அந்த மாதிரி அப்படி ஃபுல் ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி டாஸ் பண்ணிக்கோங்க. இந்த சிக்கனுக்கு கொஞ்சம் உப்பு போட்டுப்போம். பெப்பர் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் ஸ்வீட் ஃப்ளேவரில் தான் இருக்கும், ரொம்ப ஸ்பைஸியாக இருக்காது. குழந்தைங்களுக்குலாம் நல்லா பிடிக்கும், எங்கள் பசங்களுக்குலாம் இது ரொம்ப பிடிச்சது. இப்போ நல்லா நான் அதை வந்து ஃப்ரை பண்ணியிருக்கேன். என்ன பாருங்கள், அது வெளியே வந்து அந்த கோட்டிங் வந்து அப்படி லைட்டாக அப்படி வெளியே அப்படி கோட்டிங் மாதிரி இருக்கும், உள்ளே ஆனால் ஜூஸியாக இருக்கும். இப்போ வந்து நம்ம இந்த வெஜிடபிள்ஸை ஆட் பண்ணலாம். நான் வந்து இன்றைக்கி 3 பீஸாக செய்ய போகிறேன், அதனால் வந்து நான் கூட கொஞ்சம் வெஜிடபிள் வச்சுருக்கேன். நீங்கள் ஒரு லேயர் மட்டும் நீங்கள் பண்ணியிருந்தா, ஒரு நெஸ்ட்டு மட்டும் நீங்கள் பண்ணுனா கொஞ்சம் வெஜிடபிள் ஆட் பண்ணுங்கள் போதும். இந்த மாதிரி இவ்வளோ இது போடுங்க ஒரு இதுக்கு. நான் இது வந்து 3 தான் நான் பண்ணி காமிக்கிறேன், அதனால் இந்த அளவு நீங்கள் போட்டால் போதும். பட் நான் 3 பீஸ் பண்ணுறேன், அதனால் நான் வந்து இவ்வளோ வெஜிடபிள் ஆட் பண்ணுறேன். வெஜிடபிள் போட்ட பிறகு ஃபுல் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இந்த சைனீஸ் டிஷ்லாம் எப்போவுமே ஃபுல் ஃப்ளேமில் அப்படி க்ரன்ச்சியாக அது குக் ஆகணும், ரொம்ப நம்ம நீர் விட்டு அது குக் ஆகக்கூடாது. இது போட்டால் இதையும் நல்லா டோஸ்ட் பண்ணிக்கோங்க. ஒரு 2 மினிட்ஸ் நீங்கள் இப்படி பண்ண போதும். 2 மினிட்ஸ் அந்த வெஜிடபிள் குக் ஆகிற மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க போதும். நான் 1 டேபிள் ஸ்பூன் சுகர் வச்சுருக்கேன். நான் சொன்னேன்ல இது கொஞ்சம் ஸ்வீட் ஃப்ளேவரில் தான் இருக்கும்னு. சுகர் ஆட் பண்ணிக்கலாம். அந்த கலரும் கொஞ்சம் நல்லா அப்படி க்ளோஸியாக வரும். நம்ம இந்த வெஜிடபிளை மெல்லிஸாக கட் பண்ணுறதுனாலே கொஞ்சம் சீக்கிரம் அது குக் ஆயிரும். நம்மளுக்கு ரொம்ப நேரம் இருக்கணும் இல்லை, 2 மினிட்ஸில் அது வந்து ஃபுல் ஃப்ளேமில் வைக்கும்போது நல்லா அப்படியே குக் ஆயிரும். நம்ம இப்படி இந்த மாதிரி பண்ணி விடுங்க. இப்போ நான் வந்து 2 மினிட்ஸ் நல்லா கிளறி விட்டுருக்கேன். இது வந்து ஒரு 30% குக் ஆகிருக்கு, அவ்வளோதான் குக் ஆகும், அப்போ தான் நல்லாயிருக்கும் அது. இப்போ வந்து 2 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ கெச்சப் எடுத்திருக்கேன். இது வந்து கொஞ்சம் தாராளமாகவே ஊற்றணும், அப்போ தான் இது டேஸ்ட்டாக இருக்கும். இதை ஆட் பண்ணிக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் ரெட் சில்லி சாஸ் எடுத்திருக்கேன். உங்களுக்கு சாஸ் இல்லைன்னா கொஞ்சம் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம், இல்லைனா க்ரீன் சில்லி சாஸ் இருந்தால் கூட கொஞ்சம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். என்கிட்ட நான் இது வந்து இருக்கிறதுனால இது நான் ஆட் பண்ணுறேன். கிளறி விட்டுக்கோங்க.
இதுதான் அது மேலே ஊற்றுற டாப்பிங். அதனால் இது வந்து நல்லா கிரேவியாக இருக்கணும், நல்லாயிருக்கும். இப்போ வந்து நான் சொன்னேன்ல இந்த சிக்கன் ஸ்டாக் எடுத்திருக்கேன்ட்டு, இதில் வெஜிடபிள் ஸ்டாக்கும் கிடைக்குது, சிக்கனும் கிடைக்குது. இது மேகியில் ரெடிமேடாக கிடைக்குங்கிறதுனால நான் அதை ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா நீங்கள் வந்து அதோடைய போன் எடுத்து சூப் மாதிரி பண்ணி இப்போ அந்த இதில் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கிடைக்கும். இது இதில் ஆட் பண்ணிக்கிறேன். நான் கூட கொஞ்சம் பண்ணுறதுனால நான் 2 இது ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு ஒரு லேயர் நீங்கள் பண்ணுறதா ஒரு பீஸ் ஆட் பண்ணால் போதும். இது கரையிறதுக்கு கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக ஊற்றினா போதும். 2 மினிட்ஸ் அது கரையட்டும். இப்போ வந்து இது ஒரு சைடு நம்மளுக்கு அந்த ஃப்ரை ஆகிட்டு இருந்துச்சு. இந்த மாதிரி என்ன பாருங்கள், 2 சைடும் அதை ஃப்ளிப் பண்ணி போட்டு நல்லா கோல்டன் ப்ரௌனாக நான் ஃப்ரை பண்ணியிருக்கேன். இப்போ வந்து நெஸ்ட்டு மாதிரி இருக்குது பாருங்கள், அதான் அதை நெஸ்ட்டு ஷேப்பில் அதை போடுங்க அப்படின்னு நான் சொன்னது. அந்த புறா கூடு கட்டோம்லாம் அந்த மாதிரி கூடு மாதிரி அதை எடுத்து ஒரு டிஷ்யூ பேப்பரில் வச்சு இந்த மாதிரி வச்சுருவோம். அதுக்கப்புறம் கிரேவி ரெடி பண்ணிவிட்டு நம்ம அதை எப்படி ப்ரெசென்ட் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். அப்படி வச்சிடலாம். ரெடி ஆயிடுச்சு. நம்ம அதுக்குள்ள அந்த கிரேவி நம்ம பார்க்கலாம். இப்போ 2 மினிட்ஸ் ஆகிடுச்சு. அந்த ஸ்டாக் வந்து சிக்கன் ஸ்டாக் வந்து நல்லா கரைஞ்சிருச்சு. என்ன பாருங்கள், லைட்டாக தண்ணி ஊற்றுறோன்னே அது கரைஞ்சிருச்சு. இப்போ வந்து நம்ம 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளோர் எடுத்திருக்கேன். அதில் நம்ம தண்ணி ஆட் பண்ணி அதோட நம்ம அந்த கொஞ்சம் நம்ம செமி கிரேவி மாதிரி வேணும். ஸோ அதுக்காக தண்ணி ஆட் பண்ணி அதோட கட்டிலாம் இல்லாமல் நல்லா கலக்கிக்கோங்க. கலக்கிட்டு அதோட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி தண்ணி மாதிரி நல்லா கலக்கிக்கோங்க, கட்டி இருக்கக்கூடாது. இப்போ இதை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இன்னும் கூட கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா நான் வந்து 3 பீஸாக செய்கிறேன்னு இருக்கேன்ல, அதனால் இப்போ அந்த கார்ன்ஃப்ளவர் ஊற்றி 2 மினிட்ஸ் நான் அதை வந்து அந்த மாதிரி கிளறி விட்டுருக்கேன். இந்த மாதிரி ஒரு திக்கு கன்சிஸ்டன்சி வந்துட்டு இதுதான் ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம அதை எப்படி அப்ளை பண்ணணுங்கிறத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ இதை எப்படி ப்ரெசென்ட் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இந்த மாதிரி அந்த கீழே உள்ள டிஷ்யூலாம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இல்லைன்னா இப்படி கொஞ்சம் இப்படி உள்ள அந்த பிளேட்டில் கூட நம்ம வச்சுக்கலாம். கொஞ்சம் இப்படி வாய் உயர்ந்தாக்கில் இருக்கும்ல, அந்த பிளேட்டில் கூட வச்சுக்கலாம். பட் நான் இதில் தான் இன்றைக்கி வச்சுருக்கேன். இப்படி எடுத்து இந்த மாதிரி இதில் நீங்கள் வெஜிடபிளுக்கு மஷ்ரூம் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு மஷ்ரூம் இருந்துச்சுன்னா மஷ்ரூம், அந்த பீன்ஸு அது கூட நம்ம சேர்த்துக்கலாம். என்ன வெஜிடபிள் இருக்கோ அதை நம்ம சேர்த்துக்கலாம். வெஜ்ஜி இது சாப்ஸி நீங்கள் பண்ணும்போது அதில் வந்து நீங்கள் வந்து பைனாப்பிள் ஆட் பண்ணலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அந்த இந்த சாஸில் அந்த பைனாப்பிள் சேர்ந்து நம்ம சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பைனாப்பிள் ஆட் பண்ணலாம். லாஸ்ட்டில் அந்த பொமக்ரானேட் அது மேலே நம்ம ஸ்ப்ரிங்கிள் பண்ணி கொடுக்கலாம். இந்த மாதிரி அந்த கிரேவியில் அது நல்லா ஊறி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். எடுத்து சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக அதை உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்படி பண்ணிவிட்டு நடுவில் அந்த வந்து முட்டையை வந்து மேலே தூக்கி வச்சிடணும். இப்பொழுது சுவையான அமெரிக்கன் சாப்ஸி தயாராகிருச்சு. இதை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் நீங்கள் செய்து பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதை நான் வந்து கண்டிப்பாக ஒரு லைட்டாக டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன். உங்கள் சிக்கன்லாம் நல்லா வெந்து சாப்பிடும்போது அவ்வளோ ஜூஸியாக இருக்குது. இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கு அடுத்த ஒரு வீடியோட உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தென் உங்கள் ஜெயா ஜஸ்டின்.